இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவத்தை நாம் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் உண்மை. நாம் இன்று இந்த திரு ஆலயத்தில் கூடியிருக்கின்றோம். இங்கு உண்மை எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் இந்த திவ்ய நற்கருணை பெட்டியில் இருக்கின்றது. எவ்வாறு இதனைத்தான் போன்டியஸ் பைலட் தன் முன் நின்ற இயேசுவை நோக்கி கேட்ட கேள்வி உண்மை என்ன என்று. அவர் முன் நின்ற அந்த உண்மையை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அந்த உண்மை நம் அனைவரிடம் எங்கே இருக்கின்றது? இந்த உண்மையானது நம் ஒவ்வொருவரின் மனச்சாட்சியில் இருக்கின்றது. மனச்சாட்சி என்றால் என்ன? சரியானவற்றை சரியான இடத்தில் சரியான வார்த்தைகள் மூலம் சரியானவர்களுக்கு சரியான முறையில் எடுத்து வைப்பதுதான் மனச்சாட்சி. இந்த மனச்சாட்சியை இந்த உலகில் பெரும்பாலானவர்கள் மறைத்து வாழ்கின்றார்கள். இன்றைய உலகில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் ஊடகங்கள் உண்மையை தெரிவிப்பதற்கு பதிலாக பொய்களை விளம்பரப்படுத்துகின்றது. தவறு செய்வர்களை மேன்மையாக்கி காட்டுகின்றது. இதுபோன்று வாழ்ந்த ஒரு சிலரை நாம் இன்று திருவிழாக கொண்டாடும் புனித ஸ்நாக அருளப்பவர் ஹெரோடியஸ் ஹெரோடி என்ற அரசர் முன்பாக எடுத்துரைக்கின்றார். உண்மையை ஏற்றுக்கொள்ள அவரிடம் தகுதியற்ற காரணத்தினால், உண்மையை மறைக்க நினைத்த காரணத்தினால். ஏனென்றால் உண்மை எவ்வாறு அவர் மறைத்தார்? அவர் ஹெரோடியஸின் மகள் அவர் முன்பு நடனம் ஆடிய பொழுது அவர் அந்த பெண்ணிடம் சொல்லுவது என்னவென்றால், நீ எதை வேண்டுமானாலும் கேளு, நான் தருகின்றேன் என்று சொல்கின்றார். அங்கே கடைசியில் சொல்வார்கள், அவர் சொன்ன வார்த்தைக்காக அவர் அவ்வாறு செய்யப்பட வேண்டியது என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் கொஞ்சம் இவ்வாறு சிந்தித்து பார்ப்போம். அவள் ஒரு வேளை இந்த தட்டில் உனது தலையை கொடுத்துவிடு என்று கேட்டிருந்தால் கொடுத்து இருப்பாரா? கட்டாயமாக தான் சொன்ன வார்த்தைக்காக கொடுத்திருக்க மாட்டார். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதனை தவிர்த்திருப்பார். அதே போன்று ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர் உண்மைக்கு சான்று பகருவராக இருந்தால் கட்டாயம் அவ்வாறு நடந்திருப்பார். உண்மையை மறைக்க வேண்டும், உண்மையை நோக்க வேண்டும் என்ற தகுதி இல்லாத காரணத்தினால் அவரிடம் அவர் சொல்லப்படும் பொழுது நீ தவறு செய்கின்றாய் என்று சொல்லப்படும் பொழுது அந்த தவறில் இருந்து திரும்பி வர அவர் முயற்சி செய்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் உண்மையை சொல்லவரை தலையை வெட்டி எடுக்கின்றார்கள். இன்றைய உலகத்தில் பல பேர் அவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, உண்மை என்பது இறைமகன் இயேசு. உண்மை என்பது கிறிஸ்தவம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் உண்மைக்கு சான்று பகர அழைக்கப்பட்டவர்கள். எனவே இன்று நாம் புனித ஸ்நாக அருளப்பரின் தலை வெட்டப்பட்ட திருவிழாவை கொண்டாடுகின்றோம் ஏனென்றால் ஜூன் 24 அவர் பிறந்த நாளை கொண்டாடினோம். இன்று நாம் அவர் தலை வெட்டப்பட்ட திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்றால் திருச்சபை நம் ஒவ்வொருவரையும் உண்மைக்கு சான்று பகர அழைக்கின்றது. புனிதர்களை நாம் ஏன் நினைவு கூறுகின்றோம் என்றால் அவர்களைப் போல நாம் வாழவும் அவர்களை பின்பற்றவும். அவர்கள் பின்பற்றியது என்ன? மனச்சாட்சியை, உண்மையை. உண்மையான இறைமகன் இயேசு நம்மிடம் இருக்கின்றார். அவர் உண்மைக்கு முழுமை. எனவே அன்பார்ந்த கிறிஸ்தவர்களே, அன்பர்களே, நண்பர்களே, இந்த திரு ஆலயத்தில் கூடியிருக்கும் அனைவரும் வாருங்கள். நாம் அனைவரும் எவ்வாறு புனித ஸ்நாக அருளப்பர் உண்மைக்கு சான்று பகர்ந்து உண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தனது மனச்சாட்சியின் உள் அழுத்தத்திற்கு ஏற்றாற் போல தன்னையே அர்ப்பணித்தாரோ அதுபோன்று வாருங்கள் நாமும் இறைமகன் இயேசு எவ்வாறு போன்டியஸ் பைலட்டின் முன்பாக நின்று
உண்மை நான் தான் என்று எடுத்து சொன்னாரோ, அதுபோன்று இந்த உலகில் நாம் உண்மைக்கு சான்று பகர வாருங்கள். நாம் இந்த திருப்பலியில் ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொண்டு அந்த சத்தியத்திற்கு சான்று பகர நாம் முயற்சி செய்வோம். ஆமென்.